நம்ம சிஎம் சார் வந்துட்டு 1.5 மாசம் ஆச்சுங்க ஆட்சிக்கு வந்து. எத்தனையோ பாலியல் வன்கொடுமைகள், செக்ஷுவல் அசால்ட் நடக்குது. கர்ப்பிணி பெண்ணை கூட பார்க்காம செக்ஷுவல் அசால்ட் பண்ணியிருக்காங்க. 3 வயசு குழந்தையிலேருந்து கர்ப்பிணி பெண்ணு, 85 வயசு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 85 வயசு இருக்கிற ஒரு வயதான மூதாட்டியை கூட ரேப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு ஒரு கேவலமான ஒரு ஒரு விஷயத்துக்கு நடுவுல நம்ம ஒரு பெண்கள் வந்து நம்ம நடமாடுறோம் இல்லைங்களா? இதுக்கு எதுக்குமே வாயை திறக்காம சும்மா நம்மள ப்ளேம் பண்ணியே அவங்க வந்து ஆட்சிக்கு வந்து உட்காந்துருக்காங்க. இவங்க கிட்ட வந்துட்டு ஏன் இப்படி வந்து நடக்குதுன்னு கேட்டா, கொளத்தூர்ல வந்து தோல்வி தழுவினாங்கன்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாம பேசுறாங்க, இல்ல பேசாமலே இருக்காங்க. இது 2 மட்டும் தான் வந்துட்டு டிவிகே பண்றது. அதாவது டிவிகே வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட்ல நினைச்சேங்க, என்னடா இது எந்த ஒரு கொள்கையும் அறிவிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. அன்பார்ச்சுனேட்லி என்னன்னா, ஒண்ணு அத்த வீட்டுல இருக்கிற எம்எல்ஏவை வாங்குறது, இன்னொன்னு நம்ம டிஎம்கேவை பிளேம் பண்றது. இதை தாண்டி அவங்க ஒரு கிரெடிபிலிட்டி வந்து எடுத்துக்கிறாங்களே தவிர்த்து அக்கௌண்டபிலிட்டி எடுக்க மாட்டாங்க. எதுனா பண்ணணுமோ அதெல்லாம் பண்றது இல்ல. திருவள்ளுவர் சிலைக்கு வந்துட்டு காவி பெயிண்ட் அடிக்கிறீங்க. இதெல்லாம் வந்துட்டு அம்மா வந்துட்டு நம்ம தமிழ் தாய் வாழ்த்த 3வது இடத்துல வந்துட்டு தள்ளுறீங்க. இதெல்லாம் கேட்டா டிஎம்கே வந்து அகைன்ஸ்டா பண்றாங்கன்னா, ஏங்க நீங்க தமிழ்நாட்டுக்கே அகைன்ஸ்டா பண்றதுனால தாங்க நாங்க வந்து முன்னாடி நிக்கிறோம். நான் ஒரே ஒரு வீடியோ போட்டேங்க இன்ஸ்டாகிராம்ல, விஜய் அண்ணா வாயை தரங்க அப்படின்னு சொல்லி போட்டேங்க. அது கீழே கமெண்ட் செக்ஷன் பாத்தீங்கன்னா அவ்வளவு கொச்சையான வார்த்தைகள்ல பண்ணிருக்காங்க. தமிழ் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் திமுக மாணவர் அணி பகுதி துணை அமைப்பாளர் மதிப்பிற்குரிய நிரஞ்சனா அவர்கள். வணக்கம் மேம். வணக்கங்க. அசம்பிளி பார்த்திருப்பீங்க. அதுல எதிர்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கும் போதே அவங்க லைவா கட் பண்ணியிருக்காங்க. அது வந்து நமக்கு தெரியல அப்படின்னாலும் வெளியில வந்து சொல்லியிருக்காங்க திமுக எம்எல்ஏ. எப்படி பாக்குறீங்க? ஒரு எதிர்கட்சி தலைவர் நிறைய பாயிண்ட் ஆஃப் பண்ணி பேச வருவாங்க, அப்போ லைவா கட் பண்றதுங்கிறது இது எப்பேற்பட்ட ஒரு செயல்? நீங்க எப்படி அதை அணுகுறீங்க? லைவ வேணா கட் பண்ணலாங்க. ஆனா எதிர்கட்சியா இருக்கிற திமுகவையோ இல்ல எங்க மாதிரி ஒரு தொண்டர்களோட வாயையோ வந்து கட் பண்ண முடியாது. அது எந்த காரணத்துக்குமே கண்ட்ரோலும் பண்ண முடியாது. எங்களுக்கு வந்துட்டு இந்த நாட்டு மக்களுக்கு, அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு ஆட்சி கிடைக்கிற வரைக்கும் நாங்க பேசிக்கிட்டே தான் இருப்போம், ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டே தான் இருப்போம், நிறைய ட்ரால் பண்ணிட்டே தான் இருப்போங்க. ஏன்னா பொய்யா வந்துட்டு ரீல்ஸ் போடுறதுக்கோ இல்ல ரீல் மாஃபியா பண்றதுக்கோ அவங்க யோசிக்கல. உண்மையை எடுத்து பேசுறதுக்கு நாங்க எதுக்கு யோசிக்கணும்? சோ அவங்க வேணா நேரலையா வேணா கட் பண்ணலாம். ஆனா வந்துட்டு நாங்க வந்துட்டு மக்களுக்காக போராடுறத வந்துட்டு என்னைக்குமே அதை வந்து எந்த ஒரு தடையும் பண்ண முடியாதுங்க. இல்ல, இதற்கு முன்னாடி திமுக இந்த மாதிரி செய்யலையா அப்படின்னு ஆளுங்கட்சி கொஸ்டின் ரைஸ் பண்ணி, இது ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம். இதற்கு முன்னாடி ஆளுங்கட்சியா திமுக இருக்கும்போது இதே மாதிரிலாம் யதார்த்தமா நடந்திருக்கு இல்லையா? சோ அதை எப்படி நாங்க தான் வேணும்னு பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அப்படின்ற ஒரு பதிலும் வைக்கிறாங்க இல்லையா? ஆக்சுவலா என்னன்னா, திமுக வந்து என்னைக்குமே வந்துட்டு கேமரா முன்னாடி வந்து நிக்கிறதுக்கு பயந்தது இல்லைங்க. நம்ம சிஎம் சார் வந்துட்டு 1.5 மாசம் ஆச்சுங்க ஆட்சிக்கு வந்து. எத்தனையோ பாலியல் வன்கொடுமைகள், செக்ஷுவல் அசால்ட் நடக்குது. கர்ப்பிணி பெண்ணை கூட பார்க்காம செக்ஷுவல் அசால்ட் பண்ணியிருக்காங்க. 3 வயசு குழந்தையில இருந்து கர்ப்பிணி பெண்ணு, 85 வயசு கிருஷ்ணகிரி மாவட்டத்துல 85 வயசு இருக்கிற ஒரு வயதான மூதாட்டியை கூட ரேப் பண்ணியிருக்காங்க. சோ இதெல்லாம் ஒரு ஒரு கேவலமான ஒரு ஒரு விஷயத்துக்கு நடுவுல நம்ம ஒரு பெண்கள் வந்து நம்ம நடமாடுறோம் இல்லைங்களா? ஒரு பாதுகாப்பே இல்லாத ஒரு சொசைட்டில நடமாடிட்டு இருக்கோம் இல்லைங்களா? சோ இதுக்கெல்லாம் வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இதுக்கு எதுக்குமே வாயை திறக்காம சும்மா நம்மள ப்ளேம் பண்ணியே அவங்க வந்து ஆட்சிக்கு வந்து உட்காந்துருக்காங்க. நம்ம ஸ்டாலின் ஐயாவே சொல்லியிருக்காரு, ஒருத்தவங்க வந்து ஆட்சிக்கு வரணும்னா, எதிர்கட்சியில இருக்கிறவங்களோ இல்ல வாட் எவர் த பார்ட்டி ஆட்சிக்கு வரணும்னா திமுகவை ப்ளேம் பண்ணி தான் ஆட்சிக்கு வருவாங்கங்க. அது நீங்க வந்து ஸ்டாலின் ஐயாவே வந்துட்டு அதை வந்து நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்கங்க. சோ இதை நம்மள வந்து அடுத்தவங்கள ப்ளேம் பண்றதை விட்டு ஃபர்ஸ்ட் நம்ம சிஎம் ஆயிட்டோம் அப்படின்னு அவர் உணரணும். நம்ம விஜய் அண்ணா நம்ம சிஎம் ஆயிட்டோம், நம்ம தான் இப்ப சிஎம்மா இருக்கோம் அப்படின்றதே அவர் ரியலைஸ் பண்ணாம இருக்காரோ எனக்கு தெரியலங்க.
அண்ட் அனதர் திங் மேம், அசெம்பிளியில அங்க ஆப்போசிட் எதிர்க்கட்சிகள் வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. இதே மாரி பாலியல் வன்கொடுமை உங்க ஆட்சியில அதிகமா நடந்துகிட்டே இருக்கே. அதோட பதில் என்ன? அப்படின்னு கேட்கிறப்போ, அதுக்கு ஆதவ் வந்து சொல்லியிருக்காரு, அ உங்க கொளத்தூர் தொகுதியில உங்க தலைவர் வந்து 5 நிமிஷம் பேசினதுக்கே தோல்விய பார்த்துட்டாரு. எங்க தலைவர் எங்க என்ன பேசணும் அப்படிங்கிறது எங்க தலைவருக்கு தெரியும். இந்த மாரி ஒரு கொஸ்டின் கேட்கிறப்போ, எதுக்கு அந்த மாரி ஒரு ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் முக்கியமான விஷயம் விளாத்திக்குளம் சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த சம்பவத்துல திமுக அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இத இப்ப இப்ப மட்டும் ஏன் பேசுறீங்க? அப்படின்னு ஆளுங்கட்சி கேட்கறாங்க இல்லையா? சோ அந்த கேள்வி கரெக்ட் தானே. அப்ப திமுக ஆட்சியிலயும் இதே பாலியல் ஓகே. வன்கொடுமைகள் நடந்துட்டு தானே இருந்துச்சு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, பாலியல் வன்கொடுமைகள் வந்துட்டு அப்பயும் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் அதுக்கு அகைன்ஸ்டா வந்து திமுக ஆட்சியில வந்து எவ்வளோ ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. ஈவன் பொள்ளாச்சியில நடந்த இன்சிடென்ட் இருக்கு இல்லைங்களா? அதுக்கு அவங்களுக்கு ம். என்ன ஒரு கன்விக்ஷன் குடுத்தாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். கரெக்ட்டுங்களா? சோ ம். எல்லாத்துக்குமே ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க. எல்லாத்துக்குமே வந்து ஆன்சரபிளா இருந்தாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டாங்க. இவங்க கிட்ட வந்துட்டு ஏன் இப்படி வந்து நடக்குதுன்னு கேட்டா, கொளத்தூர்ல வந்து தோல்வி தழுவுனாங்கன்னு சொல்லிட்டு, சம்மந்தமே இல்லாம பேசுறாங்க. இல்ல பேசாமலே இருக்காங்க. இது 2 மட்டும் தான் வந்துட்டு டிவிகே பண்றது. அதாவது டிவிகே வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட்ல நெனச்சேங்க. என்னடா இது எந்த ஒரு கொள்கையும் அறிவிக்கலையே, எந்த ஒரு கொள்கையும் அறிவிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. அன்பார்ச்சுனேட்லி என்னன்னா, ஆ எனக்கு வந்துட்டு இப்ப கரண்ட்டா நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, 2 கொள்கை இருக்குங்க. ஒண்ணு ம். அடுத்த வீட்ல இருக்கிற எம்எல்ஏவ வாங்குறது. இன்னொன்னு நம்ம டிஎம்கேவ ப்ளேம் பண்றது. அட்டாக் பண்ணி பேசுறது. இத தாண்டி அவங்க ஒரு கிரெடிபிலிட்டி வந்து எடுத்துக்கிறாங்களே தவிர்த்து, அக்கவுண்டபிலிட்டி எடுக்க மாட்றாங்க. அவங்களுக்கு இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவங்க கன்சிடர் பண்ண மாட்றாங்க. இப்ப நான் வந்துட்டு அழுத்தமா நான் சொல்ற ஒரே விஷயம் தான். அ திரு ஜோசப் விஜய் அண்ணா அவர்களே, சிஎம் அவர்களே, நீங்க சிஎம் ஆயிட்டீங்க. நீங்க யாரையுமே ப்ளேம் பண்ண முடியாது. உங்க கையில பவர் அண்ட் கண்ட்ரோல் இருக்கும்போது, நீங்க யார போய் ப்ளேம் பண்ணுவீங்க? யார போய் ப்ளேம் பண்ண முடியும்? யூ ஆர் த அத்தாரிட்டி. நீங்க ஒரு அத்தாரிட்டில இருக்கீங்க. நீங்க வந்துட்டு எந்த ஒரு ஆக்ஷனுமே நீங்க அசால்ட்டா எடுக்கலாம். ம். மக்களோட நலனுக்காக நீங்க எடுக்கலாமே! அப்படி இருக்கும்போது, இன்னும் வந்துட்டு டிஎம்கே இப்ப கூட ரீசென்ட்டா நம்ம ஐயா சொல்லியிருந்தாருங்க. காலியான கட்சி, காலியான கட்சின்னு அப்ப நீங்க என்ன காஞ்சு போன கட்சியா? காலியான கட்சி கிட்ட இருந்து திருடுறதுக்கு. சோ நீங்க வந்துட்டு ஆ ஓகே. நீங்க வந்துட்டீங்க. ஓகே. எவ்ரிதிங் இஸ் ஃபைன். பட் ஆனா வந்துட்டு நீங்க அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும் இல்லையா? ஓகே. இன்னும் நீங்க அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கல. அபார்ட் ஃப்ரம் தட் நீங்க வந்துட்டு இன்னும் பிஜேபி கூட வந்துட்டு இத வந்து பி டீமா தான் நீங்க செயல்பட்டுட்டு இருக்கீங்க. ஆ எதென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்றதில்ல. திருவள்ளுவர் சிலைக்கு வந்துட்டு காவி பெயிண்ட் அடிக்கிறீங்க. இதெல்லாம் வந்துட்டு அப்புறமா வந்துட்டு நம்ம தமிழ் தாய் வாழ்த்த 3வது இடத்துல வந்துட்டு தள்ளுறீங்க. இதெல்லாம் கேட்டா டிஎம்கே வந்து அகைன்ஸ்டா பண்றாங்கன்னா, ஏங்க நீங்க தமிழ்நாட்டுக்கே அகைன்ஸ்டா பண்றதுனால தாங்க நாங்க வந்து முன்னாடி நிக்கிறோம். ஓகே மேம். இப்போ அதே மாரி இப்போ சட்டசபை இப்போ கூடியிருக்கு. ஸோ இப்போ ஆளுங்கட்சி முதல் முறையா இப்போ தான் அவங்க கன்டினியூவா பண்ண போறாங்க. அண்ட் திமுகவும் பார்த்தீங்க அப்படின்னா, இதற்கு முன்னாடி ஆளுங்கட்சியா இருக்கப்போ 100 நாட்கள் தொடர்ந்து சட்டசபை கூட்டம் நடக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அப்படி நடக்கல. ஆனா அதே மாரி இப்போ தாவேகா ஆட்சிக்கு வந்து சட்டசபை தொடர் கூட்டிட்டு இருக்காங்க. அது கரெக்ட்டான முறையில நடக்கும்னு நினைக்கிறீங்களா? அவங்க சொன்ன மாரி வழிமுறையில போகும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இல்லைங்க. வாய்ப்பே இல்ல. அவர் வந்துட்டு இப்பவும் நான் சொல்றேன். ஒரு ஹியூமானிட்டியும் இல்ல. ஒரு சிஎம்மா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுக்கல. இன்னிய நாள் வரைக்கும் வந்துட்டு வெளியில மேடையில திருச்சியில போய் நன்றி உரை ஆற்றதுக்கு போயிருக்காரு. கரெக்ட்டுங்களா? இது ம், ம், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அங்க போயிட்டு நம்பள அதாவது அங்க போய் நன்றி சொல்றதுன்றத தாண்டி மத்த எல்லாத்தையும் பேசியிருக்காருங்க. எதுக்கு ம். போனாங்களோ அந்த பர்ப்பஸ் பண்ணலீங்க. அபார்ட் ஃப்ரம் தட் மத்த எல்லா விஷயத்தையும் பேசினாருங்க. அதாவது அடுத்த ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு தேர்தலுக்கோ, இல்ல இடைத்தேர்தலுக்கோ வந்துட்டு அவர் வந்து இப்பவே வந்துட்டு அடிக்கல் நாட்டுற மாரி பண்ணிட்டு இருந்தாருங்க. சோ எனக்கு வந்துட்டு சீரியஸ்லி எனக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு ஒரு விமனாவும் கஷ்டமா இருக்கு. ஒரு நம்ம தமிழ்நாட்டுல ஒரு பெண்ணாவும் எனக்கு வந்துட்டு யோசிக்கும்போது, சில விஷயங்கள் வந்துட்டு ஆ அவரால வந்துட்டு பண்ண முடியலைங்க. இப்ப வந்து டைம் கேட்குறாங்க. நம்ம ஸ்டாலின் ஐயா 2021ல வந்தாங்க. அப்ப கோவிட் எப்படி தல விரிச்சு சென்னையில வந்து சென்னையில ஆல் ஓவர் இந்தியா வேர்ல்டு ஃபுல்லா அவ்ளோ ரொம்ப கொடூரமா இருந்துச்சு. ஈவன் பெட்டுக்கு வசதி இல்லாம நான் சென்னையில அப்பதான் இருந்தேன். அப்ப பாத்தீங்கன்னா, பெட் வசதி இல்லாம எவ்ளோ பேர் சஃபர் ஆனாங்கங்க. அந்த டைம்ல நம்ம ஐயா ஒருத்தர் வந்துட்டு ஒன் மேன் ஆர்மி மாரி செயல்பட்டாருங்க. அவரோட அவரோட ஹெல்த்தையோ, இல்ல அவரோட சேஃப்டிய கூட கன்சிடர் பண்ணாம களத்துல இறங்கி வேலை செஞ்சாங்க. சோ அப்ப அவர் டைம் கேட்கலீங்களே! ம்.
இவர் எதுக்கு சட்டசபையில இப்ப நம்ம சட்டசபை அளவுக்கு கூட நம்ம யோசிக்க வேணாங்க. இல்ல ஒரு இப்பதான் பேசிக் லெவல்ல நம்ம யோசிக்கலாம். ஆ ஆ. அதுதான். இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, எதிர்க்கட்சியுமே சொல்லியிருந்தாங்க. ஒரு வி டைம் ஆர் நாட் அ குடுக்குறோம். ட்ரையல் அண்ட் எரர் ரைட்? பர்ட்டிகுலர் வி ஆர் டைம் நாட் அ குடுக்குறோம் ட்ரையல் அப்படி. அண்ட் எரர். அத எடுக்க ஓகே. முடியாது இல்லைங்களா? சி அதாவது இட்ஸ் அ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. பட் ஆனா வந்துட்டு யார் வேணாலும் வரலாம். யார் வேணாலும் இது பண்ணலான்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச, அறிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸ்டில் வரலான்றதுக்காக மக்களோட லைஃபையோ, அவங்களோட லீவ்ஸையோ வந்துட்டு ட்ரையல் அண்ட் எரர் எடுக்க முடியுமா? ம். அதுக்கு நம்ம சஃபர் ஆகணுமா? இப்போ ஒண்ணும் இல்ல. ஒரு ஒரு ஒவ்வொரு எம்எல்ஏ கிட்ட போய் கேட்டா, அவங்களோட டெசிக்னேஷனே தெரியலீங்க. சுற்றுச்சூழலா? இல்ல சுற்றுலாவா? என்னன்னு அவங்களுக்கே தெரியலீங்க. அதையும் ஸோ தாண்டி இந்த போய் ஆட்சி கேட்டா, இப்படி "தம்பி நீ இப்ப சாப்பிட்ட, நான் சாப்பிடலன்னு" ஒரு ஒரு இம்ப்ராப்பர் ரெஸ்பான்ஸா தான் இருக்கு. ஸோ நெறைய ட்ரோல் போயிட்டு தாங்க இருக்கு. ஆஸ் ஆஃப் நவ். அது 1½ மாசம் சரி பண்ணாதவங்க, இன்னமும் சரி பண்றதுக்கு எடுத்துப்பாங்க. இல்ல இப்படிதான் தாவேக்கா ஆட்சிக்கு வராதுன்னு சொல்லிட்டு நெறைய ட்ரால்ஸ் நீங்க சொன்ன மாரி போயிட்டு இருந்துச்சு. ஆனா ம். யாரும் எதிர்பார்க்க விதமாக ஏன் சொல்லப்போனா, நெறைய பேர் திமுகவினரே சொன்னது, "விஜயே எதிர்பார்த்திருக்க மாட்டாருப்பா" அப்படின்னு தான் சொன்னாங்க. ஓகே. அதுவும் உண்மையும் தான் நெனைக்கிறேன். ஸோ இப்படி யாருமே ஆமா. எதிர்பார்க்காம ஆட்சிக்கு வந்தாங்க. இப்போ திரும்பவும் நீங்க சொன்ன மாரி யாருன்னே தெரியல தான். ஸோ ஆமா. இதுக்கப்புறம் வர நாட்கள்ல கண்டிப்பா தாவேக்கா நல்லா செயல்படுவாங்கப்பா, அப்படின்ற ஒரு கோணத்திலயும் ஒரு சிலர் பார்க்குறாங்க இல்லையா? மக்கள். ஓகே. ம், ம். நீங்க எப்படி அத ஆக்சுவலா வந்துட்டு என்னன்னா, இப்ப மக்கள் வந்துட்டு என்கிட்டயே ஆ ஆர்க்யூ பண்ணாங்க. ஒரு செட் ஆஃப் பீப்பிள் வந்துட்டு என்னோட என்னோட சரவுண்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆர்க்யூ பண்ணாங்க. டிவிகேடா, நான் டிவிகே தான் வரும். விஜய் அண்ணா தான் ம். ஜெயிப்பாரு அப்டின்லாம் சொன்னாங்க. இப்ப அதே வாய் வந்து சொல்லுது. ஆ அக்கா விஜய் அண்ணா ஜெயிக்காம இருந்தா நல்லா இருந்திருக்குமோ? நாங்க கூட ஏதோ வந்துட்டு டிவி அந்த மூவிஸ் எல்லாம் பாத்துட்டு நாங்களும் ஒரு எந்துல வந்துட்டு விஜய் அண்ணா, விஜய் அண்ணான்னு ஓட்டு போட்டுட்டோம். ம். இப்ப வந்துட்டு நடக்கிற எல்லா சிச்சுவேஷனும் பார்த்தோன்னா, எங்களுக்கே பயமா இருக்கு. தெரியாம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்றாங்க. அது இல்லாம எஸ்பெஷலி கரண்ட் விஷயங்க. ம். அது ரொம்ப சஃபர் ஆகுறாங்க. ஈவன் நம்ம கோயம்புத்தூர், திருப்பூர்லாம் பார்த்தீங்கன்னா, அது இல்லாம வேலைக்கு ஆகாதுங்க. ஆப்வியஸ்லி ஓகே. எங்கேயுமே அது வேலைக்கு ஆகாது. பட் கோயம்புத்தூர் அண்ட் திருப்பூர்லாம் பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா நாங்க வந்துட்டு அத பேஸ் பண்ணி தான் இருக்கோம். ஸோ அது கரண்ட் கட் பண்றதுன்றது அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. இது வந்து அன்றாட வாழ்க்கையிலயோ, இல்ல நெறைய வந்துட்டு டர்ன் ஓவரையோ வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுதுங்க. ஸோ ஓகே. இதெல்லாம் வந்துட்டு அவங்க வந்துட்டு லுக்கிங் ஃபார்வர்ட் அவங்க வந்துட்டு நெறைய ஸ்டெப்ஸ் எடுத்தே ஆகணும். இதுக்கு மேல அவங்க டைம் எப்படிங்க நம்ம குடுக்க முடியும்? இதுக்கு மேல வந்துட்டு டைம் வந்துட்டு கேட்டுட்டே இருப்பாங்களா? இதுல வந்துட்டு ஒரு லேடி வேற இறந்திருக்காங்கங்க. கரண்டே இல்லாம. ம். இதுக்கெல்லாம் என்ன ரெஸ்பான்ஸ் பண்றாங்க? சி ஒண்ணுமே இல்ல. நான் ஒரே ஒரு வீடியோ போட்டேங்க Instagramல. "விஜய் அண்ணா வாய திறங்க" அப்படின்னு சொல்லி போட்டேங்க. அது கீழ கமெண்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ கொச்சையான வார்த்தைகள்ல பண்ணியிருக்காங்க. சரி ஓகே. நான் கேட்டது நியாயமா இல்லீங்களா? ஒரு பொண்ணு ம். வந்துட்டு ஒரு குழந்தைய வந்துட்டு ரேப் பண்ணி மர்டர் பண்ணியிருக்காங்க. ஒரு அம்மாவா ஒரு பயத்துல இந்த சொசைட்டில மேல இருக்க பயத்துல நான் ஒரு வீடியோ போட்டேன். நார்மலா இப்படி அண்ணா இப்பயாச்சும் வாய் தரங்க அப்படின்றது தான் நான் போட்டிருந்தேன். அந்த கன்டென்ட் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி இதுதான் இருக்கும். சோ ஒரு அம்மாவா நான் போட்டிருக்கேன். ஒரு லாயர்ன்றத தாண்டி நான் ஒரு அம்மாவா அந்த இடத்துல நான் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்றேன். ம். என்னோட குழந்தைன்றது மட்டும் இல்லாம, எல்லா பெண் குழந்தைகளுக்கும் சார்பாக நான் வந்துட்டு அந்த வீடியோவ நான் போட்டிருக்கேன். அதுல என்ன தப்பு இருக்கு? இதுல கீழ கமெண்ட் செக்ஷன்ல போட்டவங்களோட வீட்ல ஒரு பெண் குழந்தை இருந்துச்சுன்னா, அதுக்காகவும் தான் சேர்த்து இந்த வீடியோ. இத ஏன் அவங்க ம். ரியலைஸ் பண்ண மாட்றாங்க? ஆனா மோஸ்ட் ஆஃப் பீப்பிள் வந்துட்டு அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் வந்துட்டு இருந்தாங்க. அதாவது யங்ஸ்டர்ஸ் எல்லாமே டிவிகேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்டின்ட்டு. சீரியஸ்லி அப்படி கிடையவே கிடையாதுங்க. ஒண்ணும் இல்ல நாங்க இங்க கோவையில வந்துட்டு ஜென்ஸி மீட்டப் கண்டக்ட் பண்ணோம். மேட்டுப்பாளையத்துல கண்டக்ட் பண்ணோம். அத்தன பேரும் ஜென்ஸீஸ்ங்க. அவ்ளோ ம். அவங்களோட ஐடியாலஜிஸ்லாம் வந்துட்டு ஷேர் பண்ணும்போது, நான் எங்களுக்கே வியப்பா இருந்துச்சு. சோ, இதுல வந்து ஓகே. டிவிக்கே வந்துட்டு இப்ப வந்ததுக்கு காரணம் என்னன்னா, ஒரு மேபி ஒரு மாயை, ஒரு இல்யூஷன் சொல்லுவாங்க சொல்லுவாங்க. டிலூஷன் மாதிரி கைண்ட் ஆஃப் வந்துட்டு அ டிவில பார்த்திருப்பாங்க, மூவிஸ்ல பார்த்திருப்பாங்க. ஒரு ஹீரோ, அதுக்கப்புறமா ஃபேன் பேஸ் இருப்பாங்க. எம்ஜிஆர் வரலையா? ஜெயலலிதா வரலையா? அப்படின்னு அம்மாலாம் வரலீங்களா? அப்படிலாம் கேட்கறாங்க. ஓகே. அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஏதோ ஒரு பேக்கிரவுண்ட் இருக்குங்க. அதனால வந்தாங்க. பொலிட்டிக்கல்ல வந்துட்டு அவங்களுக்கு சம்ஹவ் தே கெய்ன்ட் அ எக்ஸ்பீரியன்ஸ். அதனால இதுல வந்தாங்க. அப்போ வந்துட்டு மேனேஜ் பண்ணாங்க. இப்போ வந்துட்டு இவரு வந்து எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லாம, ஆல் ஆஃப் சடன் உள்ள வந்துட்டு எனக்கு இப்போ 1½ மாசம் வந்துட்டு ஆன பிறகும் எனக்கு டைம் வேணும்னு சொன்னா, தமிழ்நாட்டு மக்கள் எப்படிங்க பொறுத்துப்பாங்க? இப்ப எல்லாருமே கொஸ்டின் ஓகே. கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆப்வியஸ்லி. யோசிக்க ஓகே. ஆரம்பிச்சுட்டாங்க இல்லையா?
நிச்சயமாக மேம். எங்கள் நேயர்களுக்கு பல்வேறு தகவலை ஷேர் பண்ணியிருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம் மேம். மிக்க நன்றி. யா ஷூர். தேங்க்யூ.